Joshua Imai Polkaka. Um, we have like a 10-minute or a visual இப்போ we going to play for you. என்னன்னா ஒரு ட்ரெய்லர் இருக்கு. அண்ட் அது இல்லாமல் நான் என்ன சொன்னேன், இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு படத்துலேருந்து இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படியே நம்ம ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொன்னப்போ ஐஷி சார் வாஸ் வெரி willing to do that. Usually we don't do things like that, but ஒரு ஆக்ஷன் சீன் அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். So that will give you an idea of what kind of action we've shot in this film. It's an out and out explosive action film. It's a 2-hour film in length, and I'm very happy that we were able to pull off some incredible action sequences, and thanks to Varun, whom I'm introducing in this film as a hero, and I'm very happy to do that. அவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க லவ் அப்படின்ட்டுலாம், பட் இந்த படத்தில் லவ் கொஞ்சமாக இருக்கும், அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. And I'd like to thank Aishi sir for giving me the freedom to do something like that. So before going on to say anything else, we have a trailer. It's called an action trailer. ஒரு ரிதமிக்காக ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணியிருக்கோம். யூ வில் சி இட் when it plays out here. One song and Varun's journey into this film. ஸோ வருணை பார்த்தப்போ ஃபஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரியோடு தான் போகணும் அப்படின்னு தோணுச்சு. But then I sensed ஒரு agility and something different about him. So I told sir and we sent him to Paris for about 3 weeks for a training with Yannick and his team. And அங்கே parkour and martial art and அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லேருந்து ஒரு 3 weeks அங்கே இருந்துட்டு he came back. So we shot some of those visuals, and that's what inspired me to make the film also later. So we have a showcasing of Varun also. Please see it and then we'll be back to talk to you. Straight away, Aishri sir, thank you so much. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம் தான், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஏதோ எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனில் தான் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ யூ ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் although I would have loved for you to interfere, நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல. யுவர் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க. I'd like to thank you for giving me an opportunity to do a film the way I wanted to make it. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா sometimes we don't get to make the film the way we want to make it. இதில் வந்து he gave us complete freedom, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. I asked for a couple of things. எனக்கு யானிக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். He organized for that and we put together the film. அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு. I agree, but that's also not true because அது அவ்வளோ ஈஸி இல்லை, அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக. நானும் ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கும்போது அப்படி தான் தோணிச்சு. பட் தென் ஐம் நாட் அ நெகட்டிவ் திங்கிங் பர்சன். ஸோ அந்த தாட் ஒரு 1 செகண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு. And then after interacting with him, I got to know that he's a solid, hardworking kid, and he's a kid actually. வருணை வந்து ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் என்னால் பார்க்கவே முடியல. I'm saying this with experience. ஒரு 10-15 படத்தில் நடிச்சதுனால நான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. இவன் நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு நான் சொல்லலை, பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு 100 பேருக்கு முன்னாடி இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ். அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண். அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தட். we worked together on this film. Like initially என்னுடைய நான் மைன்யூட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை ஆக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் he was expecting that. He was expecting me to control him மைன்யூட்டாக இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் சொல்லவே இல்லை. I just give him the scene and I wait to see what he brings to the table. ஸோ ஒரு 2-3 days ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு. பட் தென் ஃபைனலி we found that space and then from then on there was no looking back. Thank you Varun for all the hard work, and I really respect that, and I know how difficult it is. It's not easy to pull off what you did on screen, and so easily I think at some point பாதி படம் வந்து செருப்பே இல்லாமல் ஷூவே இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில். ஸோ sorry if we put you through all that, but then you did it with a smile on your face. Anything for Joshua. Thank you. The same note, I'd like to thank Krishna. Krishna is a hero himself, and இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம். கிருஷ்ணா do it for me and கேட்டப்போ I'll do it for you sir அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா came on board. I'd like to thank Krishna. Seeing both of them on screen together gave me a lot of ideas actually. I also wanted to take the story forward also in case everybody likes the film. So this film could be a series of films. Rahi, thank you. She gave us what we needed for this role, and I'd like to thank Rahi.
அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்லி கிட்டி சார். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் கிட்டி சார். அவர் விண்ணை தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ யூனோ இந்த மிடில் ஆஃப் வாட் எவர் ஹி வாஸ் டூயிங் ஹி கேம் அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு இதில். I'd like to thank him and everybody else, you know, who was part of this film. டிடி of course, again, Dhuruva நட்சத்திரம் கூட பண்ணாங்க. அதே ரோல் தான் டிடி, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக, அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டிடியோட கேரக்டர். கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச். கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம், இஸ் நாட் ஈஸி டு ஷூட். நிறைய மூமெண்ட்டில் இருக்கும் படம். கதிர் இப்போ ரஜினி சாரோட படம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கார்த்திக் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேட்டிவ் ஆன் மை இண்டிபெண்டன்ட் மியூசிக். கார்த்திக் படம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வி ப்ராட் கார்த்திக் ஆன் போர்ட் அண்ட் வி காட் சம் ஸ்பெஷல் சாங்ஸ். ஒரு 2 பாட்டு வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணார். அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் வித் விக்னேஷ் சிவன் ஆன் ஒன் சாங், மதன் கார்கி அண்ட் விவேக் ஆன் another சாங். அண்ட் கானா குணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தட்ஸ் ஆல்சோ கம் அவுட் ரியலி வெல். And when you see the film you'll know it. It is a special film for me. ஏன்னா இது வந்து ஒரு நியூ கமரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். and I was able to do what I want. and like I said, I'd like to thank the producer again for giving me the opportunity. I'm looking forward to seeing this film in the theater with all of you. Thank you. Thank you so much sir. உங்களுடைய ஃபேனா நான் crew and my well wishers எல்லாருக்குமே வணக்கம். ஜாஷ்வா வந்து ஒரு பயங்கரமான ஜேர்னிங்க. ஜாஷ்வாவை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணேன், 6 மாதம் வெயிட் பண்ணேன். 6 9 ஆச்சு, 9 12 ஆச்சு, 12 15 ஆச்சு, 15 18 ஆச்சு. இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு. ஏன்னா 15ஆவது நிமிஷம் ஜோஷா படத்தில் நான் இந்த மாதிரி தான் மூச்சு வாங்கி ஓட ஆரம்பிப்பேன். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு see with you. ஜோஷ்வா தேட்டர்ஸில் March 1 வருது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஸோ நான் இந்த மேடையை நான் வெறும் தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா ஜேர்னியில் ஆக்சுவலி என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார், தேங்க்யூ கௌதம் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஆஸ் ஜோஷ்வா. ஏன்னா இந்த படத்தில் வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல்லி பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இந்த படம் மூலிமா 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று, கௌதம் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் மோல்டிங் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கௌதம் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா, நான் கேட்டது ஒரு ஜாலியான ஒரு லவ் படம், ஆனால் அவர் கொடுத்தது சிரிப்பே கொடுக்காம ஒரு ஆக்ஷன் படம். ஸோ அந்த மாதிரி அதுதான். ஸோ இட் வாஸ் ஒன் வாஸ் தேட். அண்ட் அதர் ஒன் என்னென்னா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்டில் என்ன இது இருந்து வந்துச்சுனாலும் ஹார்ட் ஒர்க் இதுன்னு, ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க, ஹார்ட் ஒர்க், டைம் அண்ட் தென் ஹார்ட் ஒர்க், டைம் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து அமையணும். அது அமைஞ்சால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து யானிக் பென் சிவகார்த்திகேயன் படத்தில், மாவீரன் படத்தில் பண்ணியிருக்காங்க, ஜவான் ஷாருக் கான் சார் படத்தில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் ஜாஷ்வா படம் அவங்க தான் பண்ணாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அவர் என்னென்னா, இந்த படத்துக்கு ஜாஷ்வாக்கு நான் பாரிஸ் போயிட்டு அந்த ஸ்டண்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க, அதுக்காக போயிட்டு நான் கற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கற்றுக்கிட்ட அந்த ஸ்டண்ட் MMA பார்க்கோர் எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஃபியூச்சர் படத்துக்கு எல்லாத்துக்குமே இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஐ எம் கிளாட். தேங்க்யூ யானிக் ஃபார் தேட். லவ் யூ லாட். அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பராக பாட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தப்பாசின் நேரம். ஸோ அண்ட் பிஜிஎம்க்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க. அண்ட் கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோவிங் மீ பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எடிட்டர் ஆண்டனி அண்ணா ஃபார் யோர் கட்ஸ், தேங்க்யூ அண்ணா. அண்ட் கபிலா ஃபார் த போஸ்டர் டிசைன். எனக்காக நான் இதுன்னு பேசினேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ கபிலா.
அண்ட் கூட ஒர்க் பண்ண நடித்த ஆக்டர்ஸ் வந்து டிடி. ஸோ டிடிகா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனும். ஸோ தேங்க்யூ. அண்ட் அவங்களோட என்னென்னா ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் பேசிக்லி. ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஜோனில் தான் இருக்கும். ஸோ ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன். அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஜாலியாக நான் சீரியஸாக சண்டை போட்டோம். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா. அண்ட் தென் அதர் ஆர்டிஸ்ட் ராஹி பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ. அண்ட் மன்சூர் அலிகான் சார், அதுக்கப்புறமா கிட்டி சார் அண்ட் விசித்ரா மேம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ வுட் கைவிடாமல் என்னை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வர ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஜோஷ்வா, மக்களோட பார்க்குறதுக்கு நான் மரண வெயிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள் March 1.